துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு தெரியுது அவருடைய நினைவும் எண்ணமும். இப்போ இவ்வளவு நாள் 3.5 வருஷம் ஊழியம் ஜோரா நடந்துருச்சு. வனாந்தரமா இருந்தாலும் இவர் நமக்கு சாப்பாடு போட்டுருவார். 5 அப்பம் 2 மீனும் போதும். எவ்வளவுதான் கொந்தளிப்பு வந்தாலும் இவர் இருந்தா போதும், ஒரு வார்த்தையில என்ன பண்ணிடுவாரு, அடக்கிடுவாரு. செத்தே போனா கூட அவர் வார்த்தையினால ஜீவனை கொண்டு வந்துடுவார். இவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள ஒரு பர்சனாலிட்டியை நம்ம இழக்க போறோமா அப்படின்னு நினைச்சா யாருக்கு தான் துக்கம் வராது? கர்த்தர் சொல்ற நான் போறேன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு ரொம்ப துக்கம் வந்திருக்கு, அது எனக்கு தெரியுது. சரி, திரும்ப 7வது வசனத்திலிருந்து திரும்ப நான் மறுபடியும் அதனுடைய கடைசி பகுதியை சொல்லிக்கிட்டு வரேன். கவனியுங்கள் எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை. 17வது வசனத்தில் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது திரும்பவும் இடையில பரிசுத்த ஆவியானவரை பேசுறாரு. அதை நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுவேன். திரும்ப இந்த துக்கத்தை பத்தியே பேசுறாரு. 17வது வசனத்துல 16வது வசனம், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள். நான் பிதாவினிடத்துல போறேன், கொஞ்ச காலம் என்னை பார்க்க மாட்டீங்க, மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள். கொஞ்ச காலம் பார்க்க மாட்டீங்க, கொஞ்ச காலம் திரும்ப என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்துக்கு காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறது கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார். இது எந்த காலத்துன்னா உங்களுக்கு தெளிவா புரியல. எந்த காலத்தை பத்தி பேசுறாரு, கொஞ்ச காலம் அப்படின்னு சொல்லி எந்த காலத்தை பத்தி பேசுறாரு அப்படின்ட்டு அவருக்குள்ள பெரிய குழப்பம். சீஷர்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்து விட்டது. இந்த கேள்வியை கர்த்தர் அறிந்து 18வது வசனம், கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன, அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து, அவங்க கேட்கல, விருப்பத்தை கர்த்தர் அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். ட்ரூலி ட்ரூலி. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி வருது, ஆமேன் ஆமேன் அப்படின்னா நிறைய இடங்களில் சுவிசேஷ புஸ்தகங்களில் இயேசு சொல்லும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் 2 முறை. மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னா அந்த 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 பதத்தை, அந்த வசனத்தை, அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை ஆணித்தரமாக சொல்றார். மெய்யாகவே நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ண போறீங்க, சீக்கிரத்தில் அழுது புலம்ப போறீங்க. அது நடந்துருச்சா இல்லையா? அழுதாங்களா? சீஷர்கள் அழுதார்கள், மரியாள் அழுதாங்க, அங்கிருந்து எருசலேமின் ஸ்திரீகள் அழுதாங்க. ஆனா அதே நேரத்தில் சொல்றார், உலகமோ இயேசுடைய மரணத்தை குறித்து சிலர் அழுதார்கள், பலர் சந்தோஷப்பட்டார்கள். வேத பாரகர்கள், பரிசேயர்கள், ரோம போர் சேவகர்கள். உலகம் சந்தோஷப்படும், உங்களுக்கு துக்கமா இருக்கும், என் பிரிவு உங்களுக்கு துக்கமா இருக்கும், ஆனால் உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். 20வது வசனம், அதுல அந்த மெய்யாகவே மெய்யாகவே என்று சொன்ன அதே வசனத்துல தான் அழுது புலம்புவீர்கள் என்று சொன்னார்கள், நீங்க துக்கப்படுவீங்க என்று சொன்னார். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா அல்லேலூயா. இடத்துல ஆழமான ஒரு கருத்து இருக்கு பாருங்க. என்னுடைய பிரிவினால் உங்களுக்கு ஒரு துக்கம் வரும், அது ஒரு நிரந்தரமான பிரிவு இல்ல. உங்களை சந்தோஷப்படுத்தும்படி நீங்கள் இந்த பூமியில் வாழுகிற காலமெல்லாம் சந்தோஷமாய் வாழும்படி நான் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு என்ன பண்ண போறேன், அனுப்ப போறேன். நான் பிதாவினிடத்தில் போகிறேன் என்று சொல்லுகிற ஒரு காரியம் உங்களுக்கு இப்ப வேணும்னா ஒருவேளை துக்கமா இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், நான் பிதாவிடத்தில் திரும்ப போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். நான் போகிறது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நான் போனாதான் அந்த தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்ப முடியும். அவர் வந்து அவர் உங்களோடு வாசமா இருப்பார்.
அவர் வந்து உங்களுக்கு இப்ப இருக்கிற இந்த துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாற்றுவார். இயேசு தன்னை உயிர் தெழுந்தவராய் காண்பித்தார். அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது கூட அப்ப கூட கொஞ்சம் பேர் துக்கத்தோட தான் பார்க்கிறோம். ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள் கூட எங்க கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே. அவங்க சொல்றாங்க, கலிலேயராகிய மனுஷரே, எப்படி உங்களிடத்திலிருந்து இவர் ஏறி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். ஆனா அவங்களுக்கு எப்போ பரிபூரண சந்தோஷம் உண்டானது என்றால், பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் பொழிந்தருளின போது, ஊற்றப்பட்ட போது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எதனால சந்தோஷம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எதனால சந்தோஷம் தெரியுமா? உலகம் உங்களை சந்தோஷப்படுத்தாது. உலகம் எப்பவுமே உங்களை எதிர்க்கும். மாம்சம் எப்பவுமே உங்களை எதிர்க்கும். பிசாசு எப்பவுமே உங்களுக்கு விரோதமாய்த்தான் போராடுவான். நீங்க சுத்தி முத்தி பார்த்தா எங்க போனாலும் சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் எதனால் உண்டாகும்னா, பரிசுத்த ஆவியின் நிறைவினால் உண்டாகும். ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது. ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் முதலாய் ஒரு மனுஷனுக்குள்ள தருகிற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க, சந்தோஷம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இது யார் சொன்னது? யார் சொன்னது இப்படி? அது அந்த பாஸ்டர் வில்சன் பாடினது. அப்படியா? வசனம் சொல்லுது, பவுல் சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். எப்படிங்க இந்த துக்க வீட்டில் சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படிங்க இந்த இழப்புல சந்தோஷமா இருக்க முடியும்? முடியும் என்று பைபிள் சொல்லுது. இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது ஒரு மனுஷன் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது. நான் வாழ்ந்துருவேன்டா, ஏன்னா நான் தனியா இல்ல, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், எனக்குள்ள ஒருத்தர் உயிரோட இருக்கிறார், என்னை நடத்துகிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னை போதிக்கிறவர், என்னை கைட் பண்ண ஒருத்தர் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்க யாராவது என்னை கைட் பண்ண, என்னை லீட் பண்ண, எனக்கு உதவி செய்ய, என்னை சரியான பாதையில் நடத்த ஒரு அப்பா இல்லை, ஒரு சகோதரன் இல்லை, ஒரு கணவன் இல்லை, ஒரு மனைவி இல்லை, இல்லைன்னா ஒரு நல்ல பெற்றோர் எங்களுக்கு இல்லை, நான் அப்படி இருக்கிறேன் இப்படி வாழ்ந்து நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை என்றால், உங்கள் பரம தகப்பன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவது இல்லை. இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்க, அது எந்த மனிதனும் திருட முடியாது. அப்போஸ்தலர்கள் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, ஆமா உலகம் அவங்களை அடிச்சது, உலகம் அவங்களை தூஷித்தது, அவமானப்படுத்திருச்சு, அவங்கள சிறையில போட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, அப்போஸ்தல நடபடிகளில் அவர்கள் சந்தோஷத்தோடு திரும்ப 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 கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினாங்க. இது எதையும் எதிர்பார்த்து அல்ல, உள்ள இருக்கிற சந்தோஷம். ஓ, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், வானம் கொள்ளாத, உலகம் கொள்ளாத இந்த பெரிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவம் விசுவாசத்தின் அடிப்படையில் உண்டானது. சயின்டிபிக்கா ப்ரூஃப் பண்ணுங்க பிரதர் அப்படின்னா முடியாது. ஆனா பெந்தேகோஸ்தே நாளில் யூதர்களுக்கு ஒரு அடையாளம் காண்பிக்கப்பட்டது. ஏன்னா பைபிள் சொல்லுது, யூதர்கள் அடையாளம் இல்லாம நம்பவே மாட்டானுங்க. இயேசுடைய ஊழியத்திலே ஒரு அடையாளம் கட்ட, நீர் மேசியாவானா எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும். கர்த்தர் ஒரு அடையாளத்தையும் காண்பிக்கல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அடையாளம் காண்பிக்கப்பட்டது யூதர்களுக்கு, புறஜாதிக்கு இல்லை. யாருக்கு? யூதர்கள். ஏன்னா யூதன் சும்மா ஒரு விஷயத்தை நம்ப மாட்டான். இப்படி நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன், அவன் நம்ப மாட்டான். அவன் கேட்பான், ஒரு அடையாளத்தை காமி, நீ சொல்றது உண்மைன்னு ஒரு அடையாளத்தை காமி.
இப்ப யூதர்கள் எல்லாம் எருசலேமில் இருந்த போது ஒரு அடையாளத்தை கர்த்தர் காட்டுறாரு. எல்லாரும் அவன் பாஷையில பேசுறான். இது ஒரு அடையாளம். யூதர்களுக்கான அடையாளம் அந்நிய பாஷை. யூதர்களுக்கான அடையாளம் தீர்க்க தரிசனம் சொல்லுவது. பார்க்கறாங்க, மறக்க முடியல. இப்ப சொல்றாங்க, என்ன செய்யணும்? நீ மனம் திரும்பு, இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படு, ஞான ஸ்நானம் பெறு, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீயும் பெறுவாய். இந்த பரிசுத்த ஆவியானவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. சபையில் இருக்கிற ஒருத்தனை பயங்கரமா நிரப்பி இன்னும் ஒருத்தனை இவனுக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு நினைக்கிறவர் அல்ல. அவனுக்கு தன்னுடைய சித்தத்தின்படியே வரங்களை பகுத்து கொடுக்கிறார். இங்க இருக்கிற ஒரு ஆள் கூட நீங்க சொல்ல முடியாது எனக்கு வரமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா உங்களுக்குள் பரிசுத்த ஆவியின் வரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் கண்டுபிடிக்கணும் அதை. எனக்கு என்ன வரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறீங்க? ஐயோ, அவன மாதிரி நானும் இப்படி இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சா அது முடியாது. நான் ஆரம்பத்திலே சொன்ன அது என்னது? கிஃப்ட். வலுக்கட்டாயமா பெறுகிறது அல்ல. நான் நினைக்கிறேன் நான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் அவருடைய சித்தத்தின்படி வரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்கு. அதைத்தான் இங்க ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசிட்டு சொல்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் மாறும். அல்லேலூயா. 33வது வசனத்தில் இப்படி முடிக்கிறாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன். அதை விட பெரிய காரியம் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சரி, இப்ப நான் நடுப்பகுதிக்கு வருகிறேன். முதல்ல நான் சொன்னேன், ஆண்டவர் ஜனங்களை ப்ரிப்பேர் பண்றாரு. என்னுடைய பிரசன்ஸ், என்னுடைய பிசிக்கல் பிரசன்ஸ் இங்க இல்லாத போது உங்களுக்குள்ள ஒரு துக்கம் வரும், உங்களுக்குள்ள ஒரு புலம்பல் வரும். ஆனாலும் நான் பிதாவிடத்துல போறேன்னு சொல்றது உங்களுக்கு துக்கமா இருக்கு இல்லையா? நான் போறது நல்லதா இருக்கும். நான் போனாதான்